கூகுள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. கூகுளோட பிளே ஸ்டோர். ஸோ இந்த கூகுள் பிளே ஸ்டோர் எப்போ லான்ச் பண்ணாங்க? 2012 கூகுள் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. கரண்ட்லி பெர் மந்த் 2.5 பில்லியன் யூசர்ஸ் உள்ள போயிட்டு வராங்க. அதாவது கூகுள் பிளே ஸ்டோருக்கு போயிட்டு தங்களுடைய டிவைஸ்களில் பயன்படுத்த. சரி, இந்த ஆப்ஸ் எதுலலாம் பயன்படுத்தலாம்? ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்தலாம், அதே மாதிரி டிவியில பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்சில் பயன்படுத்தலாம், உங்களுக்கு டேப்லெட்ல பயன்படுத்தலாம். இந்த மாதிரி டிவைஸ்கள் மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிவைஸ்லையும் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஆப்ஸை எடுத்து பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், ஸோ இந்த கூகுள் பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய புது வரவுகளை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது பெர் டே மட்டும் 1000க்கு மேற்பட்ட புதிய ஆப்ஸை நம்மளால பார்க்க முடியும். நம்மளால பார்க்க முடியாது, இதில் லான்ச்சிங் ஆகுதுன்னு வச்சு இவ்வளவு விஷயங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பார்த்த கூகுள் பிளே ஸ்டோரே பார்த்தா நமக்கு நல்லாவா இருக்கும்? அந்த பிளே ஸ்டோரில் என்னதான் இருக்கு? ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த கூகுள் பிளே ஸ்டோருக்கு முழுமையாக அப்டேட்டை கொடுத்து. அதனால கூகுள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா டோட்டலாக பிளே ஸ்டோரை நம்ம மாற்றி அமைக்கும் யூசர்ஸ்க்கு வேண்டி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சமீபத்தில் அந்த மிகப்பெரிய அப்டேட்டை கூகுள் பிளே ஸ்டோருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கூகுள் பிளே ஸ்டோரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வரும் நாட்களில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத லைட்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் விட்ஜெட்ஸ்லாம் பயன்படுத்துவீங்களா? அப்போ உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். எல்லா ஆப்ஸ்லேயும் விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற சர்வீஸ் இருக்கும். அப்போனா அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் விட்ஜெட்டாக பயன்படுத்த முடியாது. நீங்கள் எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களோ அந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் விட்ஜெட்ஸாக உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம். அதே போல் கூகுளோட பிளே ஸ்டோரில் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கலெக்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான கேட்டகரியை செட் பண்ணிருக்காங்க. அதாவது அது டாப்பிங் கூட சொல்லலாம். வாட்ச், ஃபுட்டு, லிசனு, ஷாப்பு, அதே மாதிரி சோஷியலு, கேமு, இந்த மாதிரி தலைப்புகளை செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்தந்த டேபை நீங்கள் தட்டும் போது அதுக்குண்டான சர்வீஸை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்ச் அப்படிங்கிற டேப் இருக்குது. அந்த நீங்கள் டேபை தட்டினீங்கன்னா சமீபத்தில் உங்கள் ஃபோனில் யூடியூப்பை பார்த்துக்கலாம், இல்லை ப்ரைம் வீடியோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் எங்கெல்லாம் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத வாட்ச் அப்படிங்கிற டேப்பில் நீங்கள் பார்த்து. ஷாப் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விஷயங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஆப் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி ஆப்ஸ் அந்த ஷாப்புக்குள்ளே லிஸ்ட் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டிருக்கீங்க, எந்த ஆப்ஸ் வழியாக பாட்டு கேட்டிருக்கீங்க அதை லிசன் அப்படிங்கிற டாபிக் உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்ஸ் எல்லாமே கலெக்ஷன் அப்படிங்கிற வடிவத்தில் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ண முடியும். அதாவது உங்கள் ஃபோனில் ஒரு 50 ஆப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 ஆப்ஸ் வெவ்வேறு தலைப்புகளில் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் விசிட் பண்ணியிருப்பீங்களோ இந்த கலெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் தட்டினீங்கன்னா போதும், நம்ம என்னெல்லாம் விசிட் பண்ணிக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப்ஸ்குள்ளெலாம் போக வேண்டாம். இந்த கலெக்ஷனுக்குள்ளே போனாலே ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அடுத்ததாக கூகுள் பிளே ஸ்டோரில் கேம்ஸுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்காங்க. நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா கேம்ஸுக்கும் சொல்லிட்டு நிறைய தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்பை நீங்கள் தட்டினீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கேம்ஸை நீங்கள் பார்க்கலாம். எதை சூஸ் பண்ண நமக்கே தெரியாது. என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், சலிப்படைஞ்சிருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கேம்லேயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் கேம் செக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இந்த ஃபில்டர் என்ன பண்ணுன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அது ரிலேட்டடான கேம்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கேம் செக்ஷனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி உங்கள் ஃபோனில் பயன்படுத்துறது. அடுத்ததாக ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ப்ளே பாயிண்ட்ஸை விசிட் பண்ணிக்கிறீங்களா? நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நமக்கு தேவை ஆப்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்ஸோட நேமை நம்ம டைப் பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம், கிடைச்ச உடனே டவுன்லோட் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம், பயன்படுத்துவோம். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஆப்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதாவது பிளே ஸ்டோரில் நமக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. அந்த ரிவார்டு ஒரு 4 லெவலாக பிரித்து வச்சுருக்காங்க. பிரான்ஸ், சில்வரு, கோல்டு, பிளாட்டினம், இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கரன்சியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா?
அந்த கரன்சியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பைசாவை நீங்கள் உங்கள் பேங்க்குலாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஸை உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்களும் உள்ளே போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வெளியே போயிருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல ரிவார்டு அப்படிங்கிற பேரில் பிக்சல் டிவைஸ் கொடுக்குறாங்களாம், அதுக்கப்புறம் வாட்ச்லாம் கொடுக்குறாங்களாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுக்கு மட்டும் இப்போ இந்த அப்டேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, லண்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான், சவுத் கொரியா, இந்த மாதிரி நாடுகளுக்கு டிவைஸ்ன்னு சொல்ல முடியாது, கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், டீசென்ட். சரிங்களா, கொடுக்குறாங்களா. ப்ளே பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது வழியா கூகுள் ஆல்ரெடி அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்லேயும் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதில் ப்ளே ஸ்டோர்லையும் ஒரு சில விஷயங்களுக்காக இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து அறிமுகப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் FAQ, ஸோ அதுலேயே ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து புகுத்திட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆப்ஸோட ஹைலைட்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கூகுளோட ப்ளே ஸ்டோரில் ஆஸ் அ ஜெனரேட்டிவ் ஏஐ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி ஆப் கம்பேரிசன் பண்ண முடியும். ஒரு ஆப்பை இன்னொரு ஆப்போட கம்பேரிசன் பண்ணி அதில் என்னென்ன குட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அற்புதமான விஷயத்தை சமீபத்தில் இந்த அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நீங்கள் கூகுளோட ப்ளே ஸ்டோரில் அனுபவிக்கலாம். ப்ளே ஸ்டோரை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரே மாதிரி டிசைன், ஒரே பகுதி, எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால கூட யூசர்ஸோட எண்ணிக்கை வரத்து குறைஞ்சிருக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுக்கணும் அப்படின்னு கூகுள் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவில் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செட்டப் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வரும் நாட்களில் இந்த புத்தம் புதிய டிசைனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ இது மூலியமாக நிறைய யூசர்ஸ் உள்ளே வருவாங்க, நிறைய ஆப்ஸை வந்து பயன்படுத்துவாங்க, நிறைய ரெவென்யூ அவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு. அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் ஒன்றை பிடிச்சி தட்டி விட்டுக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.